அண்ணா என்னம்மா சத்யா? என்னண்ணா நம்ம மெஸ்ஸுக்கு போனீங்க அப்புறம் சாப்பிடாம அப்படியே திரும்பி போறீங்க? இப்ப சாப்பாடு முடிஞ்சிச்சு, மதியான சாப்பாடுக்கு வாங்கன்னு சொல்லிச்சு அந்த லோட்டஸ். என்னது லோட்டஸா? அப்படி ஒரு லோட்டஸ் எங்க கடையில கிடையாதே. கட்டையா ஒரு பொண்ணு சப்ளை பண்ணுமே சத்யா, தாமரை, அதுதான் சொல்லிச்சு. சரி, அந்த கவை தான் லோட்டஸ்னு சொல்றீங்களா? சரிண்ணா, மதியானம் கண்டிப்பா வந்துருங்க. நல்லா சுட சுட மீன் குழம்பு வச்சிருக்கோம், ஒரு கட்டு கட்டலாம். என்னண்ணா? சரிம்மா சத்யா, இந்த ஏரியாலே உங்க மெஸ் தான் வீட்டு சோறு மாதிரி இருக்கும். உங்க மெஸ்ஸுக்கு வராம வேற எங்க போக போறோம்? தேங்க்ஸ் அண்ணா, உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு எப்பவும் வேணும். எப்படி காலையிலேயே அவ்வளவு இட்லி வடை பொங்கல் எல்லாம் வித்துருக்கோம்? அப்படி சீக்கிரத்துல விக்காத. சரி சரி, வித்த வர நமக்கு சந்தோஷம் தானே. அப்போ இன்னைக்கு கல்லா கட்டி இருக்கோம், போய் கல்லாவுல போய் பணத்தை என்ன வேண்டியதுதான். என்ன கல்லாப்பட்டி காலியா கிடக்கு? நானும் காசு இன்னைக்கு அள்ளி எண்ணிரலான்னு வந்தா கல்லாப்பட்டி காலியா கிடக்கு. அந்த ஆளுக்கு என்னன்னா சாப்பாடு முடிஞ்சிட்டுன்னு போறாங்க. இப்போ வியாபாரம் நடந்துட்டே நடக்கலையா நம்ம கடையில? சத்யா பாப்பா, என்ன சத்யா பாப்பா, இன்னைக்கு பாட்டுலாம் பலமா இருக்குது. அக்கா பாட்டு எப்படி கேக்குறதுக்கு அப்படியே காதுக்கு குளிர்ச்சியா இருக்கா? நல்லா இருக்கு சத்யா பாப்பா. நீயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டை போட போடதான் நம்ம ஹோட்டலும் நல்லபடியா ஓடுது. அப்புறம் மல்லிகாக்கா, நம்ம ஹோட்டலுக்கு என்ன ஒரே ஆளா சாப்பிட வராங்க? எல்லா ஆளுக்கும் கலந்து தானே வராங்க. அப்புறம் எல்லா பாட்டும் போட்டாதானே நம்ம ஹோட்டலுக்குனே ஒரு தனி சிறப்பு தெரியும். அதுதான் இந்த சத்யாவோட பவராகவும் இருக்கும். இருக்கட்டும் பாப்பா, நீ ஒரு விசித்திரமான பொண்ணு தான். ஆமா மல்லிகாக்கா, ஹோட்டல்ல சாப்பாடு முடிஞ்சிச்சுன்னு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா கல்லாப்பட்டி திறந்து பார்த்தா ஒரு நயா பைசா காணோம். ஹோட்டல்ல வியாபாரம் நடந்துச்சே நடக்கலையா? பாப்பா, காலையில இருந்து நடக்கிற கூத்த நான் எப்படி என் வாயால சொல்றது? அந்த கிச்சன்ல அசினோ புசினோ இருப்பா, அவட்ட போய் கேளு. பிசினக்கா பிசினக்கா. ஏ சத்யா பாப்பா, என்னை பிசுனு பிசுனுன்னு கூப்பிடாதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்கிறது? நான் இவ்வளோ அழகா இருக்கேன்னு சொல்லி தான் எங்கள் அம்மா எனக்கு அசினு அசினுன்னு பேர் வச்சாங்க. நீங்களெல்லாம் பிசுனு பிசுனுன்னு கூப்பிட்டு என் அழகெல்லாம் கெடுக்குறீங்க பாப்பா. சாரி அக்கா, உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிசுனு பிசுனுன்னு தான் ஞாபகம் வருது. அசினுங்கிறது மறந்தே போயிருது. என்ன தாமரக்கா, ஒரு ரியாக்ஷன் இல்ல? அப்படியே சட்டி பணியை மறைச்சிக்கிட்டு செல்ல மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கே, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே இல்லையே, சும்மா. ஓய் சத்யா பாப்பா, அதுக்கு ரெண்டையும் தள்ள சொல்லு, அப்போதான் உனக்கு அங்கே இருக்க விஷயம் தெரியும். என்ன நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தை மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கீங்க? ரெண்டு பேரும் தள்ளுங்க பாப்போம், அங்க என்ன இருக்குன்னு இந்த சத்யா பாக்குறேன். ஏ சத்யாம்மா, உனக்கு என்ன சத்யாம்மா அடுப்படியில் வேலை? நீ போய் ஜம்முடி கல்லாப்பட்டியில் உட்காரு, நாங்கள் பார்த்துக்கிட்டே இந்த கிச்சன் வேலையை. அட அசினக்கா, கல்லாப்பட்டியில ஒண்ணும் இல்லன்னு தானே கிச்சனை பார்க்க வந்திருக்கேன். நவுளுங்க பாப்போம். இது என்ன இட்லி வடை பொங்கல் பூரிலாம் அப்படி அப்படியே இருக்குது? ஹோட்டலுக்கு வரவங்க சாப்பாடு முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன தாமரக்கா அங்க நடக்குது? சத்யா பாப்பா, இன்னைக்கு எங்க வீட்ல என் பொண்ணுக்கு பிறந்த நாள், அதனால நிறைய பேர் வருவாங்க. அதனால எல்லாருக்கும் என்னால் டிஃபன் செய்ய முடியாது பத்தியா, அதனால தான் இங்கேருந்து எடுத்துட்டு போலாமேன்னு அனுப்பிவிட்டேன். மன்னிச்சுக்கோ பாப்பா. என்ன தாமரக்கா, உங்க பொண்ணுக்கு பிறந்த நாளுனா நான் இது மட்டுமா செய்வேன், இதுக்கு 2 மடங்கா எடுத்துட்டு போங்க நான் சொல்ல போறேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? அதுக்காக இப்படியா பண்றது தாமரக்கா? வர்றவங்க வயிற்றெல்லாம் காயப்பட முடியுமா? எத்தனை பேர் நம்ம சாப்பாட்டை நம்பி காலையிலே வராங்க, இல்ல இல்லன்னு சொல்ல முடியல பசியோட போறாங்களா தாமரக்கா? அது தப்பு தானே. சாரி சத்யா, ஏதோ ஒரு பதட்டத்துல பண்ணிட்டேன். இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். மல்லிகாக்கா, இதை இவங்க எடுத்துட்டு போட்டோம். மத்தியான சமையலையாச்சும் நல்ல ருசியா பண்ணுங்க, நல்ல மீன் குழம்பு வச்சு. எல்லாரும் பசியோட வருவாங்க, வயிறார சாப்பிட்டு போனோம் நம்ம மெஸ்ல. யாருமே வயிறு நிறையலன்னு சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு சமைச்சு வைங்க. மிச்ச மீதி இருந்தா கூட பரவாயில்ல. என்ன மல்லிகாக்கா? சரிம்மா சத்யா பாப்பா, எனக்கு இந்த 2 எடுபடிகளை வச்சுக்கிட்டு மேய்க்கவே முடியலம்மா. அப்படி சொல்லாதங்க மல்லிகாக்கா, இவங்க 2 பேருமே நல்லவங்க தான். கொஞ்சம் வேலையை மட்டும் விரட்டி வாங்க, அது தன்னால செய்வாங்க. நம்மளும் நடக்கிற போட்டியெல்லாம் கலந்துக்கிடுறோம், நிறைய கப்பு வின் பண்றோம். ஆனா வீட்டுக்கு கொண்டு போய் அழகா வைக்க முடியல. எல்லாம் அந்த அம்மாவாலையும் பாட்டியாலையும் மட்டும்தான். இப்படி கப்பெல்லாம் ஒளிச்சு ஒளிச்சு வைக்க வேண்டியதா இருக்கு ஹோட்டல்ல. கப்பை ஆசையா வீட்டுக்கு கொண்டு போனா அம்மா எங்க போய் அதிரடி சண்டை போட்டுட்டு இந்த கப்பை வாங்கிட்டு வந்தான்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்காங்க. ஆசையா வாங்கி ஒரு நாளாச்சும் கொஞ்சிறாங்களா? இந்த அம்மாவுக்கு புரியவே மாட்டுக்கு. இந்த சத்யாவோட அருமை பெருமை கிழவிக்கு தவிர வீட்டுல வேற யாருக்கும் தெரிய மாட்டுக்கு. ஓ காட், என்ன சொல்றதுனே தெரியலையே.
சத்யா உங்க அக்கா இருக்கால. முருங்க ஏன்டா இவ்வளவு மூச்சு வாங்க ஓடி வரா? என்னடா நடந்துச்சு? சத்யா சத்யா உங்க அக்கா அந்த கவுன்சிலர் பையன் இருக்கால, அவன் கூட அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கானா சத்யா. என்னது? ஹோட்டலுக்கு போயிருக்கா? உனக்கு எப்படிடா தெரியும்? ஹோட்டல் மட்டும் இல்ல சத்யா, ஹோட்டலும் பாரும் கலந்த இடம். அங்கதான் என் ஃப்ரெண்டு வேலை பார்க்கறான். அவன் தான் போன் அடிச்சு சொன்னான் சத்யா. திவ்யாவை என்ன சொல்றது? சொல்லி பார்த்தாச்சு, திட்டி பார்த்தாச்சு. நம்ம சொல்ல கொஞ்சமாச்சும் கேக்குறாளா? இன்னைக்கு எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோ தெரியலையே. கலியாக்கா, கொஞ்சம் ஹோட்டலை பாத்துடுங்க. எனக்கு முக்கியமான ஒரு வெளிய வேலை இருக்கு. போயிட்டு வரேன். சரி சத்யா பாப்பா, நான் பார்த்துக்கிட்டே நீங்க போயிட்டு வாங்க. சீக்கிரம் போ சத்யா, அந்த பையனோட கேரக்டரு மோசமானவன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். நீ சீக்கிரம் போ.